வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். வரும் வாரமான ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 4 வரை உள்ள ரிஷபராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வது நல்லது. பொதுவாக ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த வாரம் இந்த ராசி மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் சரியான திடகாத்திரமாகவும் இருப்பார்கள் என்று நம்பலாம். காரணம், இந்த வார நேரத்தில் நீங்கள் உங்களின் தேக நலம் சார்ந்து நன்றாக உங்கள் உடலையும் உணவையும் மனதையும் பராமரிப்பீர்கள். இந்த நல்ல நேரத்தை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், விட்டுவிடாதீர்கள். உங்கள் நெருங்கிய தோழர்கள் மற்றும் உறவு மக்களுடன் மனம் விட்டு பழகி புதிய காற்றை சுவாசித்து அனுபவிக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் விலை மதிப்பற்ற பொருட்களை மீண்டும் வாங்குவதற்கு அல்லது பராமரிக்க உங்கள் பணத்தில் சிறிது செலவழிப்பதை கடமையாக கொண்டு செயல்படுவீர்கள். அது உங்களுக்கு நலமாக அமையும். ரிஷபராசியை பொறுத்து 11வது வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் இந்த நேரம் உங்களுக்கு பல விதமான நிதி நன்மைகளை அவர் தாராளமாக தருவார் என்பதால் நீங்கள் அந்த பணத்தை பல முக்கியமான பணிகளில் செலவிட திட்டமிடலாம். ரிஷபராசி மக்கள் தங்களுக்காக சொந்தமாக ஒரு வீட்டை வாங்க நினைத்து நீங்கள் அதற்காக முயற்சித்திருந்தால் உங்கள் குடும்பத்தில் அது சார்ந்த விவாதங்கள் தோன்றும். மற்றும் உங்கள் குடும்ப பெரியவர்களும் இந்த வாரம் அதே எண்ணெய் சூழலில் கவனம் செலுத்தி உங்களுடன் கருத்து பரிமாறிக்கொள்ள விரும்புவார்கள். இதனால் அவர்களுடன் மனம் விட்டு பேசுங்கள். இதனால் உங்கள் மனதில் மேலும் அது சார்ந்த நம்பிக்கை அதிகரிக்கும். மற்றும் உணவு மற்றும் இனிப்புகளை சாப்பிட உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வெளியே அழைத்து செல்வீர்கள். மனம் மகிழ்ந்த குடும்ப மக்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ரிஷபராசியை பொறுத்து 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் ஏதேனும் புதிய வேலையை நீங்கள் தொடங்குவதற்கும் அல்லது வேறு இடத்தில் முதலீடு செய்வதற்கும் சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் செயல்படுத்த முயல்வீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் சில முதலீடுகளை செய்ய தொடங்கினால் அல்லது ஏதேனும் புதிய வேலைகளை தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தைரியத்துடன் நலமாக சிந்தித்து செயல்படுங்கள். இந்த வாரம் உங்கள் முக்கிய கணக்கு புத்தகங்கள் அல்லது தினசரி குறிப்புகளில் சிலவற்றை நீங்கள் மறந்துவிடலாம் அல்லது இழக்க நேரிடலாம் என்பதால் அது உங்களை சோதிக்கும் நிலையாக இருக்கும் என்பதை மறக்க வேண்டாம். இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் சில கவனச்சிதறல்கள் உருவாகி உங்களை வேதனைப்படுத்தும். மேலும் சிறிய விஷயங்களை கூட நீங்கள் எரிச்சல் அடைவீர்கள். இதன் காரணமாக உங்களை நீங்களே சவிப்பதை விட நீங்கள் அமைதியாக இருந்து அதற்குரிய தீர்வு காண்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். ரிஷபராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தாங்கள் செய்கின்ற முதலீடுகளில் சற்று கவனம் செலுத்தி அந்த முதலீடுகள் பற்றி நல்லது கெட்டது பற்றிய செய்திகள் அல்லது தகவல்களை குறித்து சிறிது குறிப்பெடுத்து கொண்டு செயல்படுத்துவது உங்களுக்கும் உங்களின் முதலீடுகளுக்கும் நன்மையாகும். இதில் மிகுந்த கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் மற்றும் தங்களின் செயலில் நுட்ப அறிவுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் முருகரையும் நவகிரகத்தையும் சுற்றி வந்து அவருடைய நாமத்தை உச்சரிப்பதும் சண்முக கவசத்தை உச்சரிப்பதும் உங்களுக்கு நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.